அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புது தலைப்புல பார்க்க போறோம். இப்ப என்ன புது தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிஃப்லு ஹதீஸ் தான் பார்க்க போறோம். ஹிஃப்லு ஹதீஸ் என்றால் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த விஷயங்களுக்கும் செய்த செயல்களுக்கும் ஹதீஸ் என்று கூறப்படும். மேலும் ஹதீஸ்களை மனனம் செய்வதற்கு ஹிஃப்லு ஹதீஸ் என்று கூறப்படும். சோ நபி மொழியை நம்ம ஹதீஸ் என்றும், அத நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு ஹிஃப்லு ஹதீஸ் என்றும் நம்ம சொல்றோம். இதனுடைய தொடர்ச்சியா தான் இனிமேல் வரக்கூடிய இந்த தலைப்புல நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் சின்ன சின்ன ஹதீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம மனப்பாடம் பண்ண நம்ம கத்துப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆக்களை கொண்டும் நம்ம பெரிய பெரிய ஹதீஸ மனப்பாடம் பண்ணலாம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப மிக பிரியமான ஒரு அமல் எது அப்படின்னா, சின்ன விஷயமா இருந்தாலும் அத நம்ம தொடர்ச்சியா செய்யணும். அது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெருசா பண்ணிட்டு அத அப்படியே உடனே நம்ம விட்டுட்டு போயிறக்கூடாது. சோ நம்ம பொறுமையா நம்ம சின்ன சின்ன விஷயங்களா கத்துட்டு, அத ஃபர்ஸ்ட் நம்ம நிலைநாட்டி வளமைப்படுத்திக்கிட்டு, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம கத்துக்க போணும். அப்ப அதனுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஹதீஸ கத்துக்கணும்? அத ஒரு ஆர்வம் ஊட்டுறதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சதா முஸ்லிம் என்ற நூல்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், "மிக சிறந்த வேதம் குர்ஆன் ஆகும். மிகச் சிறந்த வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாகும். மிக மோசமான காரியம் முதுமை பித்அத் ஆகும். மேலும் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும்." நபி அவங்க சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பித்அத் வழிகேட்டுல இருந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். அல்லாஹ் தஆலா அனைத்து மனித குலத்திற்குமே என்ன பண்றான்? குர்ஆன நமக்கு அருளினான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே குர்ஆன் தான் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. மேலும் அதற்கு விரிவுரையும் சொன்னாங்க. அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மைகளே. ஏனெனில் அவை அனைத்துமே நமக்கு என்னது? அல்லாஹ்வின் செய்திகளே. தன்னுடைய மனோ இச்சைப்படி அவர்கள் என்னது? எதுவுமே நமக்கு சொல்லல. அவர்கள் சொல்வதை எல்லாம் தான் செஞ்சு காண்பிச்சார்கள். அவர்கள் இந்த சொல் செயலையே நம்ம என்ன பண்றோம்? ஹதீஸ் என்று கூறப்படுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் தோழர்கள் அன்னலாரின் சொற்களை மிக ஒழுக்கமாக கவனமாக கேட்டனர். அதன்படி அமல் செய்வார்கள். மேலும் அவ்விஷயங்களை பிறருக்கும் எடுத்துக் கூறுவார். இவ்வாறே ஸஹாபாக்களின் மாணவர்களும் அவர்களும் செய்து வந்தனர். இவ்விதமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சொற்களும் நம் வரை இப்ப சென்றடைஞ்சிருக்கு. எனவே நாம் படிக்கக்கூடிய சின்ன சின்ன ஹதீஸாக ஒவ்வொரு ஹதீஸையும் நம்ம என்ன பண்ணணும்? நபிகளாரின் சொற்களைத்தான் என உறுதி கொள்ள வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்களையும் நபி தோழர்களைப் போன்ற ஒழுக்கத்துடன் மரியாதையுடன் படிக்கவும் கேட்கவும் வேண்டும். மேலும் அவற்றில் கூறப்பட்டதை நம்ம என்ன பண்ணணும்? அமல் செய்ய முயற்சி செய்யணும். அதனால் நமது வாழ்விலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்களும் பண்புகளும் நமக்குள்ள வரும். மேலும் அவர்கள் வெறுத்து ஒதுக்கிய விஷயங்களை நாமும் வெறுத்து ஒதுக்க வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவுக்கு பாத்திரமாவதற்காக அன்னாரின் சொற்களை பிறர் வரை கொண்டு சேர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை கேட்பவருக்கும், மனனம் செய்வதற்கும், அதை பிறர் வரை கொண்டு சேர்ப்பவருக்கும் நபி அவர்களின் துஆ செய்துள்ளார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், "யார் எனது ஹதீஸை கேட்டு அப்படியே அதை பிறர் வரை கொண்டு சேர்ப்பாரோ, அவரை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக. ஆமீன்." ஏனென்றால் எவரிடம் ஹதீஸ் சேர்ப்பிக்கப்படுகின்றதோ, அவர் நேரில் கேட்டவர்களை விட அதிகம் விளங்கிக் கூடியவர்களாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த துஆவின் காரணமாகவே ஹதீஸ்களை படித்துக் கொடுக்கக்கூடியவர்களின் முகங்கள் இவ்வுலகிலேயே பிரகாசமாக இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். நமது முகமும் பிரகாசமாக வேண்டுமானால், அல்லாஹ்வின் ரஹமத்துகளும் பரக்கத்துகளும் கிடைக்க வேண்டுமானால், நாமும் ஹதீஸ்ல என்ன பண்ணணும்? கற்க முயற்சிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நம்ம கத்துக்கலாமா? அப்ப இந்த வீடியோல இருந்து ஹதீஸ், அதாவது ஹிஃப்லு ஹதீஸ் என்ற டாபிக்ல இருந்து நம்ம சின்ன சின்ன ஹதீஸ்களை நம்ம கத்துக்கலாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் கத்து கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல இருந்து 4 ஹதீஸ்களா நம்ம படிக்கலாம். சரிங்களா? காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் 1, இறையியல். அத்தீனு யுஸ்ருன். தீன் இலகுவானது. ரொம்ப சின்னதா ஈஸியா இருக்கா? நமக்கு நான் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம்ன்றது இலகுவானதுதான், கடினமானது கிடையாது. ஒரு தொழுகையோட விஷயமா இருக்கட்டும், ஒண்ணும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு அமலா இருக்கட்டும், அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணல?
ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தாம தான் நம்ம அமல் செய்யறதுக்காக நமக்கு குடுத்திருக்கான். 50 நேர தொழுகைகள அல்லாஹ் நபியினுடைய பரிந்துரை கேட்டு 5 வேள தொழுகையா மாத்திருக்காங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா தைமம் பண்ணி தொழுக சொல்லியிருக்காங்க. உடம்பு முடியலன்னா படுத்து தொழுக சொல்லியிருக்காங்க. நோயாளியா இருந்தா நோன்பு நோற்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி தீன ரொம்ப லேசா தான் அல்லாஹ் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில குடுத்து, நபி அவங்க நமக்கு ஏத்தி வச்சிருக்காங்க. அதனால அத்தீனு யுஸ்ருன், தீன் இலகுவானது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, ஹதீஸ்னா என்ன? அத நம்ம ஆர்வமா எப்படி கத்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஹதீஸும் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு கத்துக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல இருந்து ஒரு 4 ஹதீஸ்களா அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம மனப்பாடம் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.